மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கிற பேச்சாளர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்கள் அடங்கிய பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களே, இந்த நிகழ்வில் ஆர்வத்தோடு பங்கு கொள்ள வந்திருக்கின்ற பெற்றோர்களே, சவுண்டு வராமல் கொஞ்சம் வைங்க, இந்த மாதிரி கத்தினாலே பேச்சு தடைப்படும். டெக்னாலஜி சரியில்லைன்னா பாருங்க, ஒரு பட்டிமன்றம் நடத்துறது கூட கஷ்டம். நம் வாழ்க்கை தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு வினாடியையும் ரசம் மிகுந்ததாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நான் முதல்ல ஹரிகோபால் சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 காரணத்துக்காக. ஒன்று, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக. 2வது, அவர் பயங்கரமான புத்திசாலி. எவ்வளவு அழகா சிம்பாலிக்கா இந்த பட்டிமன்றத்தில் என்ன வரப்போகுதுன்றத உங்க எல்லாருக்கும் சொன்னார். அங்க பேசிட்டு இருந்த ராஜா சாரை இங்க வந்து பேச வச்சார். எல்லாரும் கடைசியாக வலைத்தளங்களுக்கு வந்துதான் சேர வேண்டும் என்பதை இதைவிட அழகாக யாராலும் சொல்ல முடியும். அது என்னவோ தெரியல, இன்றைக்கு பட்டிமன்றத்தில் ராஜா சாருக்கு ரொம்ப கோபம், பயங்கரமா கோபம். கவிதா என்ன சொன்னாங்க? ஒரு தெருவில் பசுமாடு உட்கார்ந்துருக்கு, படுத்து கிடக்கு. ஏகப்பட்ட பேரு பசுமாட்டை கலப்ப முயற்சி பண்ணாங்க, எல்லாரும் தோத்து பண்ணாங்க. இந்த பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன், ஒரு புத்திசாலி, ஒரு 2 புல்ல பிடிச்சு அந்த பசு முன்னாடி காமிச்சா அது நகந்துருன்னு அவனுக்கு தெரிஞ்ச அளவு அவன் புத்திசாலி. இவ்வளவுதானே கவிதா சொன்னது. அந்த பையன் பெர்மனண்டா மாடு மேய்க்க போறான்னு அவங்க சொன்னாங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாட்டை எழுத்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். அந்த ஒரு நிமிஷம் அது ஓரமா போன உடனே புல்ல தூக்கி போட்டுட்டு அவன் பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சார் ஒண்ணுமே இல்லை சார், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. நீங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்க, வலைத்தளங்களால் மாணவர்களுக்கு நன்மைன்னு சொல்ல வந்திருக்கிற நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு சார்பா தீர்ப்பு சொல்ல போற ஐயா சிரிச்சிட்டு இருக்காரு. அது ஏன் சார் ஒரு பார்ட்டி மட்டும் உம்முன்னு இருக்கு? சார், டெக்னாலஜியோட நீங்க கை குலுக்கலன்னா இந்த உலகத்துல இனிமே சிரிக்கவே முடியாது. அதைத்தான் சிம்பாலிக்கா இந்த போர்டு உங்களுக்கு சொல்லுது. சார், சேஷாத்ரி சென்னையிலிருந்து பட்டிமன்றத்துக்கு வர்றாரு, பஸ்லயோ எதிரையோ வந்திருக்காரு. கவிதா மதுரையிலிருந்து இந்த பட்டிமன்றத்துக்கு வேலூருக்கு வந்திருக்காங்க. சேஷாத்ரியோட அவர் அங்க உட்காந்துருக்காரு, கவிதா இங்க உட்காந்துருக்காங்க. சேஷாத்ரியோட போன்ல அவர் மனைவிக்கு அவர் என்ன அனுப்பிச்சாருன்னு கவிதாவால எட்டி பார்க்க முடியுமா? ஒரு ஊகத்துக்கு சொன்னா உடும்பு மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டோம். எப்படி நீங்கள் இன்னொருவருடைய செல்போன் சேஷாத்ரி வயசுல இருக்கிற ஒருத்தர், சமீபத்தில் கல்யாணம் ஆனவர், இப்படித்தான் மெசேஜ் அனுப்புவார்னு ஒரு ஊகம். உங்களுக்கே அது பொறுக்க மாட்டேங்குது. அது அத கவிதா சொல்ல வந்தாக்க எங்களுக்கு நல்ல போன் இருப்பதை பார்த்து கவிதாவுக்கு பொறாமை. உங்களுக்காவது நல்ல போன் இருக்கிறதுக்காகத்தான் கவிதாவுக்கு பொறாமை. கவிதாவுக்கு டீ வந்தாலே உங்களுக்கு பொறாமை வருது. ரொம்ப நல்லவங்க யாருன்றத மாணவர்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அலசி ஆராயப்பட்டது. என்னன்னா, வச்சு செஞ்சிடுறதுன்னா என்ன என்கிற மகத்தான பிரச்சனை. ஓவராலாம் பில்டப் பண்ணாதீங்க. கிளாஸ்லயே உட்காந்து ஹோம்ஒர்க் எங்க பிள்ளைங்க பண்றாங்க சன்பீம் ஸ்கூல்லன்னா எப்படின்னா, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சப்புறம் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு கூட முடியாம அந்த பரபரப்புலையும் துடிதுடிப்புலையும் ஹோம்ஒர்க்கை உடனே பண்ணிடணும்னு ஸ்கூல் முடிஞ்ச உடனே உட்காந்து இங்கே வச்சு செய்யறது. அவ்வளவு நல்ல பிள்ளை.
இதுக்கு மேலேயும் ராஜா சாருக்கு வச்சு செய்யறதுன்னா என்னன்னு புரியலன்னா மாரி படத்தை பாருங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. சார் செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடும். ராஜா சார் உங்களெல்லாம் எச்சரிக்கிறார். கண்ணாடி போட்டவங்கள வந்து சொல்லக்கூடாது. எங்களுக்கெல்லாம் சினிமால சான்ஸ் கிடைக்கல, நாங்க டப் ஸ்மாஷ்ல பேசுறோம். உங்களை மாதிரி எல்லாருக்குமா நயனதாராக்கும் ஸ்ரேயாவுக்கும் அப்பாவா நடிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும்? அது எப்படிங்க? டாப்ல இருக்கிற நடிகைகள் எல்லாருக்கும் அப்பாவா நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. நண்பர்களே, இதெல்லாம் உங்களை ஏமாற்றுகிற வேலை. சேஷாத்ரி பேசுகிற போது சொல்லுகிறார், ரோபோவுக்கு உணர்ச்சி வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு முதலமைச்சராக ஆசைப்படும் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர்கள் ரோபோக்கள் போலத்தான் இருக்கிறார்கள். நீங்க புதுசா கவலைப்படாதீங்க. என்னவோ லைட் எல்லாம் அணைச்சு லேசா சதி பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. நான் ரொம்ப குறைவான செய்திகளைத்தான் சொல்ல போகிறேன். நேற்றைய பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படித்தோம். நான் பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் படிக்கிற போது எங்களுடைய வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் தான், ஒரு குறையும் கிடையாது. உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு தவறாக சொல்லித் தருவார்களான்னு ராஜா கேட்டாரு. முழுமையா நான் ஒத்துக்கிறேன். நல்ல ஆசிரியர்கள் பிளாக் போர்டில் கோவாலன்ட் பாண்ட்னா என்னன்னு எழுதி போடுவாங்க. கொப்புரான சத்தியமா என்னன்னு கடைசி மட்டும் எனக்கு புரியும். ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல எப்படி வருகிற ஒரு ஒளி பிம்பம் அந்த 7 நிறங்களாக பளிச்சுன்னு மின்னுவது என்பதை எங்கள் ஆசிரியை கஷ்டப்பட்டு போர்டுல வரைஞ்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு புரியல, ஆனாலும் நாங்கள் படித்தோம். எப்படி? மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்து மனப்பாடம் செய்து நாங்கள் படித்தோம். ஆனால் இன்றைக்கு உங்களில் யாருக்காவது வகுப்பு நடத்துகிற போது கோவாலன்ட் பாண்ட் என்பதை எப்படி பார்ப்பது புரியலன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு, அங்கே இருக்கிற திரையில் உங்களால் அதை பார்க்க முடிகிறது. நேற்றைய கல்வி முழுக்க முழுக்க மனப்பாட கல்வி. என்னால எதையுமே விஷுவலைஸ் பண்ண முடியாது. எங்க ஆசிரியர் சொல்லுவதை அப்படியே நான் மனப்பாடம் செய்து அதை என்னுடைய தாளிலே வாந்தி எடுத்து தான் நான் என் மதிப்பெண்களை வாங்கினேன். இன்றைய கல்வி அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய சாதனங்கள் நமக்கு தந்த வரம் என்று நான் சொல்லுகின்றேன். சோசியல் மீடியா நமக்கு தேவையில்லையா? குருஞானம்பிகா பேசுற போது சொல்றாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணுக்கு வந்து நான் வீட்டில் தனியாக இருக்கேன்னு அப்டேட் போட்டாலாம். உடனே 2 பேர் வந்தாங்களாம். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அவர்கள் மோசமாக சீரழித்தார்கள். ஏம்மா, சென்னையில் 7 வயசான ஹாசினின்ற ஒரு சின்ன பச்சை பிள்ளைய அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஒருத்தன் நாய்க்குட்டியை காமிச்சு ஏமாற்றி கூட்டிக்கிட்டு போய் அந்த குழந்தை செத்து போச்சுமா. அது இன்னும் ஃபோன்லாம் வாங்கி கொடுக்கல அந்த குழந்தைக்கு. தீயவர்கள் சமூகத்தில் ராவணன் காலத்திலிருந்து துரியோதனன் துச்சாசனன் காலத்திலிருந்து இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். அவங்க என்ன ஃபேஸ்புக்கை பார்த்தாங்க? நான் இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி +2ல நாங்க படிக்கிற போது இங்க இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா? 12ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் இதே நாள் இதே நேரம் உங்களுடைய மிக 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 நெருக்கமான நண்பன் அல்லது மிக மிக நெருக்கமான தோழி எங்க இருப்பா தெரியாது உங்களுக்கு. நடுவர் ஐயா அவர்களே, அனல் பறக்கும் பட்டிமன்றம் என்று இதுவரை நான் கேட்டேன். இந்த மாதிரி எதிர்க்கட்சி என்ன சதி செய்தாலும் நான் தொடர்ந்து பேசித்தான் முடிப்பேன் என்பதை உறுதியாக சொல்லுவேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். உங்களோட மிகப்பெரிய கவலை, நான் அடுத்த வருஷம் அவ எங்க இருப்பான்னு தெரியாது.
உங்களுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. வேலூர்லயே இருக்க போறீங்களா, சென்னைக்கு போக போறீங்களா, பாம்பேவா, அமெரிக்காவா, சிங்கப்பூரா, எதுவுமே தெரியாது. நாங்க பிளஸ் 2ல படிச்ச போது இந்த கவலை எங்களை வருத்தியது. ஆனால் கடைசி நாள் ஃபேர்வெல்லில் பிரிந்து போன எங்களுக்கு திரும்பவும் நாங்கள் கூடுவது என்பது நடக்கவே இல்லை. வாழ்க்கை எங்களை பிரித்து போட்டது, எங்கெங்கோ தூவி போட்டது. ஆனால் உங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்போதும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லயோ ஃபேஸ்புக்லயோ கனெக்டடா தான் சமூக வலைத்தளங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை என்ன தெரியுமா? என்னுடைய நெருங்கிய நட்பை, என்னுடைய உறவை இழக்காமல் இருக்கிற வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை சமூக வலைத்தளம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். 1981 யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய மனித சோகம் நடந்தது. 10 மணி நேரம் கொடுத்து அத்தனை பேரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. கையில கிடைச்சது தூக்கிட்டு பெண்டு பிள்ளைகளோடு ஒரு சின்ன பாலத்தின் வழியாக அங்கே இருந்த 10 லட்சம் மக்களும் அகதி போல வெளியேறினார்கள். நார்வேக்கு போனாங்க, ஸ்வீடனுக்கு போனாங்க, கனடாக்கு போனாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. எங்க சித்தப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, எங்க மாமா உயிரோட இருக்காருன்னு எனக்கு புரியல, என் பக்கத்து வீட்டிலே இருந்த என் ஃப்ரெண்டு என்னானே தெரியல. கவலைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஃபேஸ்புக்கின் மூலமாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உறவுகள் திரும்பவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணையம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய தேசத்தினுடைய மிக மகத்தான புத்திசாலி ராமானுஜம் ரொம்ப கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார். கணித மேதை ராமானுஜம் வாழ்ந்த காலத்துல பாதிய தியரம்ஸை அவர் எழுதினார். ஆனா எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். அவர் எழுதின பாதி தியரமை ஏற்கனவே சில பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த விவரம் கூட தெரியாமல் அதையே திரும்ப திரும்ப கண்டுபிடித்திருந்தார். அவருக்கு மாத்திரம் மற்ற ஊர்ல மற்ற நாட்டில் இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல மேல அவரால் போயிருக்க முடியும். ஆனா இன்றைக்கு என்னுடைய அன்பு கண்மணிகளை, உங்களுடைய முகங்களை நான் பார்க்கின்றேன். உங்களுக்குள் எத்தனை ராமானுஜம், எத்தனை அப்துல் கலாம், எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இணையம் இல்லாமல் உங்கள் ஆராய்ச்சியில் ஒரு அடி கூட உங்களால் இனிமேல் எடுத்து வைத்து விட முடியாது. ஏற்கனவே ஒருவன் கண்டுபிடித்ததை திரும்ப கண்டுபிடிக்கிற அந்த பரிதாபம் உங்களில் ஒருவருக்கும் நடக்காது என்றால் இணையம்தான் அதற்கு காரணம். எங்களுடைய நண்பர் ஒரு மருத்துவர், அனஸ்தட்டிஸ்ட். அவர் சொல்லுகிறார், மருத்துவர்களிலேயே அனஸ்தாலஜி எடுத்துக்கிறவங்க ரொம்ப கம்மி. அவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. மணிப்பூர்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு மயக்க மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆஸ்திரேலியாவிலே இருக்கிற ஒரு நிபுணர் அவர்கள் இணைந்துள்ள வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அவருக்கு அறிவுறுத்துகிறார் என்றால் அன்பு மாணவர்களை, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாங்கள் வாழ்ந்த உலகம் வேறு. நாளைக்கு நீங்கள் எதிர்காலம் என்கின்ற உலகுக்கு போகிற போது எங்களில் யாரும் உங்கள் கூட வர முடியாது. உங்கள் கூட வரப்போவது 2 விஷயங்கள். ஒன்று, உங்கள் பெற்றோரும் உங்கள் பள்ளியும் உங்களுக்கு கொடுத்த விழுமியங்கள் உங்கள் கூட வரும். அந்த எதிர்காலம் என்ற உலகத்தில் நீங்கள் நாளைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் தொழில்நுட்பத்தோடு சண்டை போடாத தைரியம் உங்களுக்கு வேண்டும். அந்த 3 பேரும் பேசுவதை கேட்டு குழம்பி போய் தொழில்நுட்பத்தை நீங்கள் கைவிட்டால் எதிர்காலம் என்கிற உலகத்தில் நீங்கள் அனாதையாக தன்னந்தனியாக நிற்பீர்கள். இணையமும் இணையதளமும் சோசியல் மீடியாக்களும் அந்த உலகத்தில் உங்களை என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். நாளைய இந்தியாவின் ஒப்பற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும்.